ஐயா இப்போ இவ்வளோ துறைகள் சொன்னீங்க, இவ்வளோ சேவைகள் சொன்னீங்க. இதில வந்து உங்களுக்கு மறக்க முடியாத சில நிகழ்வுகள் ஏதாவது இருக்குங்களா? நான் ரயில்வேல பணியாற்றும்போது, ஐ திங்க் ஒரு 2005ன்னு நினைக்கிறேன். ஒரு நைட் ட்ரெயின் 3 மணிக்கு திருச்சியிலேருந்து சென்னை வரணும். அதில் வந்து 3 லேடீஸ் தான். நான் வந்து தொடர்வண்டி மேலே, அதாவது ட்ரெயின் மேனேஜர். லேடீஸ் கோச் பக்கத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்கும். வரும்போது ஒரு பொண்ணு மட்டும் ஒரு 15, 16 வயசு பொண்ணு மட்டும் இறங்குது, ஏறுது, இறங்குது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும். நான் ஒரு சந்தேகத்தின் பேரில் கும்பகோணம் ஸ்டேஷனில் போய் கேட்டேன், எங்கேம்மா போகிறேன்னு கேட்டால், சென்னை போகிறேன்னு சொல்லிச்சு. போய் வண்டி யாருமே இல்லை, 3 பேர் தான் இருக்கீங்க, அந்த 2 பேரும் தூங்குறாங்க, நீங்கள் எல்லா டோரும் மூடிட்டு உள்ளே இருங்க, ஆள் வந்தால் நான் வந்து எழுப்புறேன், வந்து கதவு திறங்க, அது வரைக்கும் கதவு திறக்கான்னு சொல்லிட்டு போனேன். இருந்தாலும் அந்த பொண்ணு ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கிச்சு. சிதம்பரம் வந்த உடனே ஒரு 4, 5 லேடிஸ் ஏறினாங்க. புதுசாக அந்த ஸ்டேஷனில் ஏறினவங்ககிட்ட போய் சொன்னேன், அம்மா அந்த பொண்ணு நடவடிக்கை சரியில்லை, கொஞ்சம் விசாரிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்தோன்னா விழுப்புரம் ஸ்டேஷனில் வந்து அவங்க சொன்னாங்க, சார் அந்த பொண்ணு வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் நான் விழுப்புரத்துலேயே கூப்பிட்டு உமன்ஸ் கான்ஸ்டபிள் அரேஞ்ச் பண்ண சொல்லி அவங்களை இட்டுட்டு போயிட்டு சென்னையில் ஹேண்ட் ஓவர் பண்ண தான் தெரியுது, அது +2 படிக்கிற பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்துச்சு, ஒரு பையன் கூப்பிட்டான்னு சொல்லி சென்னைக்கு வந்திருக்கு. அப்புறம் வந்து அவங்க சொந்தக்காரெலாம் வந்து அங்கே தேடிட்டு இருக்காங்க பொண்ணுக்கான சொல்லிட்டு. கடைசியில் நான் எனக்கு மன திருப்தி, என்னால் ஒரு குடும்ப சேவை வச்சுன்னு. அந்த போலீஸ் வரான்னு தெரிஞ்சுன்னா அந்த பையன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் ஃபோனு. அப்புறம் தான் அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிச்சு, ஐயோ நான் தப்பாக ஏமாந்து வந்துட்டேன்னு. புரிஞ்சுக்குமா, அப்பா அம்மா தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்பாங்க, நாளைக்கு போய்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்மூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இறங்கி விழுப்புரத்துலேருந்து 2 உமன்ஸ் கான்ஸ்டபிள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு எக்மூர்லேருந்து 2 உமன் கான்ஸ்டபிள் இட்டு போய் திண்டுக்கல்ல சேஃபாக சேர்த்தாங்க. அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. இது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த நிகழ்ச்சி.